Anna Administrative Staff College presents IBBS courses. இந்த சீரியஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு 25 days நம்மளோட நீங்க டிராவல் ஆக போறீங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள போறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னங்க? noun பிளஸ் ஒரு 5 synonyms and antonyms பார்க்க போறோம். அதே மாதிரி 5 idioms and phrases பார்க்க போறோம். கரெக்ட்டுங்களா? ஸோ நீங்க எல்லாரும் ரெடியா? கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? noun. ஃபர்ஸ்ட் நவுன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது நம்ம ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த கிளாஸ். கரெக்ட்டுங்களா? எல்லாம் பிரிஸ்கா இருங்க, ரெடியா இருங்க. பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்சை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஆரம்பிக்கலாம். கார்த்திக் இஸ் எ குட் பாய். கார்த்திக் இஸ் எ குட் பாய். இவன் யாருங்க? சப்ஜெக்ட். சின்ன வயசுல இருந்து நமக்கு சொல்லி தர விஷயம். இவன் நமக்கு சப்ஜெக்ட். அடுத்து நமக்கு மிச்சம் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா? எப்பவுமே இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறவன் யாரா இருப்பான் அப்படின்னா ஒன்னு நவுனா இருப்பான், அப்படி இல்லைன்னா ப்ரோனவுனா இருப்பான். ஓகேங்களா? ஒன்னு நவுனா இருக்கணும், இல்லைன்னா ப்ரோனவுனா இருப்பான். அடுத்து மிச்சம் இருக்கிற பார்ட் அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஈஸுங்கிறது நமக்கு வேர்பு. மிச்சம் இருக்கிற பார்ட்ஸ் நமக்கு தெரியாது. ஸ்டில் அவன் யாரா வேணாலும் இருக்கலாம். மிச்சம் இருக்க அட்ஜெக்டிவ்ஸ், வேர்ப், அட்வர்ப், ப்ரிபோசிஷன்ஸ், கன்ஜங்ஷன்ஸ் இவங்க எல்லாம் எதுக்குள்ள வந்துருவாங்க? நம்மளோட ப்ரெடிகேட் பார்ட்குள்ள வந்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ சப்ஜெக்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரியுது. அப்ப நவுன்னா யாரு, ப்ரொனவுன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 8 தாங்க நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்குள்ள வரும். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னாவே இந்த 8 விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் நவுன். நவுன்னா என்ன நமக்கு தெரியும் இல்லைங்களா? நவுன் அப்படிங்கிறது என்ன? ஒருத்தங்களை ஏ போ வா அப்படின்னு நம்ம கூப்பிடாம ஒரு பேர் சொல்லி நம்ம கூப்பிடுறது. ஒரு ஊர் அப்படி இந்த ஊர் அந்த ஊருன்னு சொல்லாம பர்டிகுலரா அந்த பிளேஸுக்குன்னு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறோம் இல்லையா? அந்த பேர் தான் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நவுன். அடுத்து ப்ரொனவுன். எப்ப பார்த்தாலும் அந்த ஊர் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்காம ஒரு டைம் ஒரு ஒரு 4 சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு டைம் அந்த ஊர் பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? இட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பதிலா ஒருத்தனை யூஸ் பண்றோமா? அதே மாதிரி இப்ப கார்த்திக் இஸ் ஏ குட் பாய்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி கார்த்திக் விளையாடினா, கார்த்திக் தூங்கினான், கார்த்திக் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லாம ஒரு தரம் கார்த்திக் எழுந்துட்டான், அவன் சாப்பிட்டான், அவன் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவுனுக்கு பதிலா நான் இன்னொருத்தனை யூஸ் பண்றேன் இல்லையா? அவன் தான் ப்ரொனவுன். கிளியரா? அடுத்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா யாரு அப்படின்னா இந்த நவுனை நான் டிஸ்கிரைப் பண்ற ஒரு ஆள். இப்ப பாருங்க, பாய் அப்படிங்கிறது நம்மளோட நவுன். இந்த பாய் எப்படி இருக்கான்னு நான் சொல்றேன்? குட் பாய் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இந்த பாய் குட் பாய்னு சொல்ற இந்த குட் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் ஒன்லி குட் திங்ஸ் மட்டும் வராது. குட் பேட் எப்படி வேணா நீங்க சொல்லலாம். பட் அந்த நவுன் அவன் எப்படி பண்ணணும்? டிஸ்கிரைப் பண்ணணும். இப்ப பாருங்க, 10 மைல் வாக். வாக் இல்ல, வாக்குங்கிறது நமக்கு என்ன ஆயிடும்? வேர்ப் ஆயிடும். இருங்க. 10 day டூர். இப்ப இந்த டூரு இதுல நம்ம என்ன பண்ணுவோம் என்னன்னு தெரியாது. இந்த டூர் அப்படிங்கிறது நம்மளோட நவுன். கரெக்டுங்களா? ஒரு இடத்துக்கு போறீங்க இல்லையா? அந்த டூர் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? 10 day டூரா இருக்கு. அப்ப இந்த டூரை நான் டிஸ்கிரைப் பண்றேன். ஓகேங்களா? அப்ப இவன் யாரு நமக்கு? அட்ஜெக்டிவ். எந்த நவுனை எந்த வேர்டை டிஸ்கிரைப் பண்ணாலுமே அவன் நமக்கு அட்ஜெக்டிவ்ல வந்துருவான். அடுத்து பாருங்க வேர்ப். வேர்ப் அப்படிங்கிறது கார்த்திக் பிளேஸ் கிரிக்கெட். கார்த்திக் நவுன்னு தெரிஞ்சு போச்சு. இவன் ஒரு செயல் செய்யறான் இல்லையா? என்ன பண்றான்? விளையாடுறான். அப்ப வாட் ஹி இஸ் டூயிங் அப்படின்னு நீங்க நவுனை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அவன் தான் நமக்கு வேர்ப். சரிங்களா? இதுவே கார்த்திக் ரன்ஸ் ஃபாஸ்ட்லி. கார்த்திக் ஓடுறான். ஆனா ஓடுறது தானே அவன் பண்ற வேலை. அவன் எப்படி ஓடுறான்னு நான் சொல்றேன்? ஃபாஸ்டா ஓடுறான்னு நான் சொல்றேன். கரெக்டுங்களா? அப்போ இந்த ரன் டிஸ்கிரைப் பண்றது, ரன் அப்படிங்கிறது நம்மளோட வேர்ப். வேர்பை டிஸ்கிரைப் பண்றது அட்வர்ப். புரிஞ்சுதா? அப்ப நவுனை பார்த்து நீங்க என்ன பண்ற அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்டேன்னா ஒரு ஆன்சர் வரும். அவன் தான் நமக்கு வேர்பு. இந்த வேர்பை பார்த்து நீ அதை எப்படி பண்ற, எங்க பண்ண, அந்த மாதிரி நான் அவனை ஒரு 4 கொஸ்டின் கேட்பேன். நம்ம வேர்பு அட்வர்ப் பார்க்கும்போது தெளிவா பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த வேர்பை நான் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஒரு ஆன்சர் கிடைப்பான் இல்லையா? அவன் தான் நமக்கு அட்வர்ப். அட்ஜெக்டிவ், அட்வர்ப். அடுத்து பாருங்க ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். ஹி வென்ட் டெம்பிள். ஒரே சென்டென்ஸ் 2 பார்ட்டா பிரிச்சுட்டேன். கரெக்டுங்களா? ஹி வென்ட் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறதுக்கு நான் ஒரு இதனை கனெக்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? அவன் போனான், கோயிலுக்கு போனான். எங்க போனான் அப்படின்னு கேட்கும்போது ஹி வென்ட் டு டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ஒருத்தனை போட்டு நான் என்ன பண்றேன்? ஃபில் பண்றேன். அப்போ 2 பார்ட் ஆஃப் சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸ் அதை 2ஆ பிரிச்சு 2 பார்ட் ஆஃப் சென்டென்ஸை லிங்க் பண்றதுக்கு யூஸ் பண்றவங்க தான் நமக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரிபோசிஷன். அடுத்து கன்ஜங்ஷன் அப்படின்னு யாருன்னா 2 ஸ்டேட்மெண்ட் S1
S2 அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதை நம்ம லிங்க் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் கன்ஜங்ஷன்ஸ். அவன் நல்லா படிச்சான், ஓகே, ஒருத்தன் அதனால வேலைக்கு போயிட்டான் இல்ல பாஸ் ஆயிட்டான், அப்ப ரெண்டும் வேற வேற சென்டென்ஸ். பட் என்ன பண்றோம், ஒரு கன்ஜங்ஷனை போட்டு நம்ம அதை ஃபில் பண்றோம். ஓகேங்களா? அப்ப அவன் தான் நமக்கு கன்ஜங்ஷன். பேசிக்கான கன்ஜங்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட். ஓகேங்களா? சோ அப்படி இந்த ஃபேன் பாய்ஸ் அப்படிங்கிறது அதுக்கான கீவேர்ட். இது பேசிக்கான கன்ஜங்ஷன்ஸ். அப்ப இதுதான் இன்டர்ஜெக்ஷன்ஸ். இன்டர்ஜெக்ஷன்ஸ்னா யார் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்றோம், தாஜ்மஹால் சுத்தி பார்க்க போறோம். தாஜ்மஹால் முன்னாடி நின்று ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அது ஒரு நார்மல். ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா ஜஸ்ட் நார்மல். பட் எக்ஸ்ட்ராவா என்னோட ஃபீலிங்ஸ் சேர்த்து சொல்றேன். வாவ், ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ், ஹர்ரே. எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை போடுறோம் இல்லையா, சீக்கிரம் வாப்பா, ஹர்ரே சீக்கிரம் வாப்பா அப்படின்னு நான் சொல்றேன். அதே நீங்க இடிச்சு விழுந்துட்டு ஓச். அப்ப இந்த மாதிரி இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளோட ஃபீலிங்ஸும் சேர்த்து நம்ம சொல்றது தான் இன்டர்ஜெக்ஷன்ஸ். ஓகேங்களா? அப்ப பார்த்தா ஸ்பீச்னா என்னென்னு புரிஞ்சுதா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் நவுன். பட் நவுன்னா என்ன, நவுன்னா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். நவுன் அப்படிங்கிறவன் யாருன்னா அவன் ஒரு பீப்புளா இருக்கலாம், பர்சனா இருக்கலாம், பிளேஸா இருக்கலாம், திங்கா இருக்கலாம், ஐடியாவா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? பீப்புள், பிளேஸ், அனிமல்ஸ், திங்ஸ். பீப்புள் அப்படிங்கிறது நமக்கு என்ன, ஹரி, பிரியா, இப்படி யாரா வேணாலும் இருக்கலாம். பிளேஸ் அப்படிங்கிறது சென்னை, இந்தியா. கரெக்டுங்களா? அனிமல்ஸ் அப்படிங்கிறது எலிஃபண்ட், அடுத்து என்னங்க டைகர், இப்படி என்னவா வேணாலும் இருக்கலாம். டாய், கார், அந்த மாதிரி உயிர் இல்லாத விஷயத்த நம்ம திங்ஸ்க்குள்ள கொண்டு வந்து வைக்கிறோம். இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம் நவுன் அப்படிங்கிறது. அதே அந்த நவுன் சப்ஜெக்ட் கேஸ்லயும் வரலாம், ஆப்ஜெக்டிவ் கேஸ்லயும் வரலாம். அது டைரக்ட் ஆப்ஜெக்டாவும் இருக்கலாம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாவும் இருக்கலாம். இதுதான் நமக்கு நவுன். அப்போ நவுன் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து நம்ம ஒரு 5 டைப்பா சொல்ல முடியுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இப்போ ப்ராப்பர் நவுன்னா என்ன அப்படின்னா given to some person, thing or place. அந்த பேரு நேம் given to some person, place or thing. கார்த்திக், சரண், சென்னை, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலரா நம்ம பேர் வைக்கிறோம் இல்லையா, அதுதான் நமக்கு ப்ராப்பர் நவுன். காமன் நவுன் அப்படிங்கிறது என்னன்னா, பாருங்க, நேம் given in common to every person or thing of the same class or kind. பர்டிகுலரா ஒரு பையன் அப்படின்னா, பையன் பொண்ணு அந்த மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னா அது காமன் நவுன். அவனுக்கு ஒரு பேர் வச்சு நான் கூப்பிடுறேன். மெசகுலைன் மேல் அப்படின்னா நான் என்ன சொல்றேன், ஒரு மேல் பேர் வச்சு சொல்றேன். ஃபீமேல் அப்படின்னா ஃபீமேல் நேம் வச்சு சொல்றேன் அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன். அப்போ காமனான ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நான் சொல்றது என்னது, காமன் நவுன். இப்ப இந்த அனிமல் அப்படிங்கும் போது நமக்கு எலிஃபண்ட் வரலாம், வேற என்னங்க வரலாம், டைகர், டீர், இந்த மாதிரி எல்லா அனிமலையும் அனிமல்னு தான் நான் சொல்றேன் காமனா. ஸ்கூல் அப்படிங்கிறது எந்த ஸ்கூலையும் அந்த ஸ்கூலுன்னு சொல்றேன். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல வந்து ஹையர் டிகிரிஸ் வேற படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம். மொத்தத்துக்கு அவனை நான் ஸ்டூடெண்ட்ன்றேன். அதே மாதிரி தானே டீச்சர். கரெக்டுங்களா? அப்போ சேம் கிளாஸ் ஆர் கைண்ட் ஆஃப் பீப்புளை நான் குரூப் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா காமன் நவுன். பட் இங்க எப்படி இருக்கு, ஸ்கூல் டீச்சர், காலேஜ் டீச்சர் அப்படின்னு எல்லாத்தையும் நான் ஒன்னா கூட்டிட்டு வந்து வைக்கிறேன். பட் நம்மளோட கலெக்டிவ் நவுனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நேம் ஆஃப் எ கலெக்ஷன் ஆஃப் பர்சன், திங்ஸ் treated and spoken together as a whole. ஓவராலா நான் சொல்றது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, போலீஸ், ஆர்மி, crowd, people, team, nation, family. இப்போ இந்த ஃபேமிலி அப்படிங்கும்போது அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, இந்த மாதிரி இருக்கிற எல்லாம் சேர்ந்துக்கும். கரெக்டுங்களா? ஒரே ஃபேமிலி. இப்போ போலீஸ் அப்படிங்கும் போது போலீஸ் மேன் அப்படிங்கிறது நமக்கு சிங்குலர். ஒரு 2 பேர் நின்னாங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்ன சொல்லணும், 2 பேருக்கு மேல நின்னாங்க அப்படின்னா அவங்கள போலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா காமனான ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும் இவங்களுக்கு. பட் இங்க அப்படி கிடையாது இல்லைங்களா? காமன் நவுனை பொறுத்த வரைக்கும் ட்ரீ, அது எந்த ட்ரீயா வேணாலும் இருக்கலாம். அனிமல் அப்படிங்கும்போது எந்த அனிமலா வேணாலும் இருக்கலாம். ஸ்கூல் அப்படிதான். பட் இங்க அப்படி கிடையாது. அவங்க எல்லாருமே போலீஸ் வேலை செய்வாங்க, அவங்க எல்லாருமே ஆர்மி சோல்ஜர்ஸா இருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்ப இந்த மாதிரி காமன் திங்ஸை வச்சு நம்ம கலெக்டிவ் பண்ணோம் அப்படின்னா, கலெக்ட் பண்ணோம், ஒன்னா சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் கலெக்டிவ் நவுன். இப்ப ஷிப்ஸ், வெசல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல நிக்குதுன்னா நம்ம என்ன சொல்றது, ஃப்ளீட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதே
லைப்ரரி. லைப்ரரி அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறது தான் என்னது, லைப்ரரி. சரிங்களா? இப்போ இதுதான் நமக்கு கலெக்டிவ் நவுன். அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன அப்படின்னா நேம் ஆஃப் எ குவாலிட்டி, ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். அது எந்த மாதிரியான இருக்கலாம். இது நம்மளால என்னதான் பண்ண முடியும், சென்ஸ் தான் பண்ண முடியும், ஃபீல் தான் பண்ண முடியும். கைண்ட்னஸ், ஹானஸ்டி, கரப்ஷன், லாஃப்டர், ஹேட்டட், யூத், ஓல்ட், யங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை என்ன பண்றோம், ஃபீல் தான் பண்றோம், சென்ஸ் தான் பண்ண முடியும். அப்ப அதெல்லாம் நம்ம எதுக்குள்ள குரூப் பண்ணி வைக்கிறோம், அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்குள்ள குரூப் பண்றோம். அடுத்து பாருங்க மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுனை பொறுத்த வரைக்கும் இப்ப ஜுவல் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் தேவை இல்லையா. இட் மே பி கோல்டு, சில்வர், ஃபைபர், டைமண்ட். பட் இவங்க எல்லாம் உட்டு, கிளே, காட்டன். இப்ப ஒரு டோர் எல்லாம் செய்யணும் அப்படின்னா என்ன தேவை, உட்டு தேவை. அப்ப டோர் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் அப்படின்னா அதோட ரா மெட்டீரியல் என்ன, உட். இப்ப ஜுவல்லரி, கோல்டு ஜுவல்லரி தான் வாங்க போறோம் அப்படின்னா அதுக்கான ரா மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன வேணும், கோல்டு மெட்டீரியல் வேணும். அப்ப இருந்து தான் என்ன பண்ண முடியும், அதுல இருந்து ஜுவல்லரி வந்து மேக் பண்ண முடியும். அப்ப மெட்டீரியல் நவுன்னா என்னன்னு உங்களுக்கு புரியுதா. அப்ப இதுதான் 5 கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நவுனை நம்ம ரெண்டா பிரிக்க முடியுங்க. இந்த ப்ராப்பர் நவுன், அதே மாதிரி நம்மளோட கலெக்டிவ் நவுன், காமன் நவுன்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம கவுண்டபிள் நவுன்ல வைக்கிறோம். 1, 2, 3 அப்படின்னு நம்மளால என்ன முடிஞ்சது அப்படின்னா அது கவுண்டபிள் நவுன். ஒரு 5 டாக் இருக்கு, ஒரு 10 பென் இருக்கு அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும், எண்ண முடியும். அன்கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிறது நம்மளால எண்ணவே முடியாது, அது ஜஸ்ட் நம்மளால ஃபீல் தான் பண்ணிக்க முடியும். பாருங்க, அப்ஸ்ட்ராக்ட் நவுனா இருக்கட்டும், அதே மாதிரி மெட்டீரியல் நவுனா இருக்கட்டும், அவங்க எல்லாம் எதுக்குள்ள வந்துருவாங்க, நம்மளோட அன்கவுண்டபிள் நவுனுக்குள்ள வந்துருவாங்க, எண்ணவே முடியாதுங்க. லவ், ஹானஸ்டி, பெயின், மிசரி, அவன் சரியான கஞ்ச பையன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. பட் எவ்வளோ 1, 2 எண்ண முடியுமா, முடியாது. அந்த பெயின் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதை என்ன முடியுமா, என்ன முடியாது. இது எல்லாமே நம்மளால சென்ஸ் மட்டுமே பண்ணிக்க முடிய விஷயங்கள். அடுத்து பாருங்க, இதெல்லாம் கவுண்ட்லெஸ், எண்ணவே முடியாது, அதுவும் நமக்கு அன்கவுண்டபிள் தான் வரும். ஸ்டார் என்ன முடியுமாங்க, 1, 2, 3 எண்ண முடியும், பட் எண்ணி முடிக்க முடியாது. ஹேரும் அப்படிதான் 1, 2 எண்ண முடியும், பட் எண்ணி முடிக்க முடியாது. வாட்டர், மில்க், இதெல்லாம் என்ன முடியுமா, எத்தனை மாலிகுல் இருக்குன்னு என்ன முடியுமா, முடியாது. அப்ப இந்த மாதிரி கவுண்ட்லெஸ் நவுனையும் நான் என்ன எதுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறேன், அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறோம். மேம் இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தெரிஞ்சுக்கணும் அன்கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான வேர்ப் எடுக்குது, அன்கவுண்டபிள் நவுன் வந்தா சிங்குலர் வேர்ப் வருமா, ப்ளூரல் வேர்ப் வருமா அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா. அப்ப அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்து பாருங்க, நம்பர் ஆஃப் நவுன். நம்பர் ஆஃப் நவுனை பொறுத்த வரைக்கும் சிங்குலர், ப்ளூரல்னு சொல்லிட்டு நம்ம இதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றோம். சிங்குலர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, டாய், டாய்ஸ், இவன் சிங்குலர். டாய்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். அப்ப 1, 2, 3 என்றதை சிங்குலர்னு வைக்கிறோம். நிறைய இருந்துச்சு அப்படின்னா, ஒன்னே ஒன்று இருந்துச்சுன்னா சிங்குலர், நிறைய இருந்துச்சுன்னா அது ப்ளூரல். அடுத்து ஜெண்டர் ஆஃப் எ நவுன் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து மேல், மெசக்லைனா இருந்தா மேல், ஃபீமேலா இருந்துச்சு அப்படின்னா அது ஃபெமினின். இதே வந்து அது இதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நான் லிவிங் திங் எல்லாமே நம்ம எதுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறோம், இந்த நியூட்டர் ஜெண்டருக்குள்ள வைக்கிறோம். அடுத்து கேஸ் ஆஃப் நவுன். ஓகே, இந்த நவுன் எந்த மாதிரி கேசஸ்ல வரலாம் அப்படின்னா பாருங்க, சப்ஜெக்டிவ் கேஸ்ல வரலாம், அவன் தான் சப்ஜெக்டா இருப்பான். கார்த்திக் இஸ் மை ஃப்ரெண்ட், அப்ப இங்க கார்த்திக்ங்கிறது யாரு, நவுன், சப்ஜெக்டா இருக்கானா. அட்ஜெக்டிவ் கேஸ்ல பாருங்க, ஹூ brought this book, இங்க புக்குங்கிறது தான் நம்மளோட நவுன், பட் அவன் எந்த பிளேஸ்ல இருக்கான், ஆப்ஜெக்ட்ல இருக்கான். அடுத்து பாருங்க, பொசசிவ் கேஸ் அப்படிங்கிறது என்ன, she is கார்த்திக்ஸ் வைஃப், யாரோட வைஃப், கார்த்திக்ஸ் வைஃப். அப்ப பொசசிவ் அப்படின்னா அது என்னுடைய, உன்னுடையது, என்னுடையது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் பொசிஷன். ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறது அப்படின்னா என்னுடையது அப்படின்னு நான் ஃபீல் பண்றது. அப்ப வைஃப், யாரோட வைஃப், கார்த்திக்ஸ் வைஃப். இப்ப இதுதான் நமக்கு பொசசிவ் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நவுனை பத்தின ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சாச்சு. அடுத்து ஓகே மேம், இத்தனை கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப இந்த வேர்ட் எல்லாம் நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, பேரெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அதே மாதிரி காரு, புக்கு இந்த மாதிரி சொன்னா நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். பட் வேர்ட்ஸ் எல்லாம் வருது, இப்ப அப்ஸ்ட்ராக்ட் நவுன்லாம் வருது, அதெல்லாம் நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா அதுக்கு சில ஷார்ட்கட்ஸ் இருக்கு. பாருங்க, identification of nouns. Words ending with tion, ans, ens, or nes, ism, ar, ist, ment, acy,
ஏஜ், ஹூட், ஐடிஒய் இப்படி எல்லாம் முடிஞ்சது அப்படின்னா அந்த வேர்டு என்னவா நீங்க போய் வைக்கலாம் அப்படின்னா நவுன் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்காக இதை தெரிஞ்சுக்கணும்? இப்பதான் நான் சொன்னேன், இந்த சப்ஜெக்ட் வந்தா என்ன வரணும், என்ன வேர்ப் வரணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா யார் நவுன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்க. டெவலப்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட், மென்டன் முடியுதா? மென்டன் முடிஞ்ச நமக்கு என்னது? அது நவுன். அடுத்து பாருங்க, லெகசி, ஓல்டேஜ், பிரதர்ஹுட், பிரதர்ஹுட் இல்லைங்களா, பிரதர்ஹுட். அடுத்து என்ன? ஹானஸ்டி, கைண்ட்னஸ். கைண்ட்னஸ்லாம் என்ன நவுனுங்க? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஹானஸ்டிலாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அடுத்து பிரதர்ஹுட், ஓல்டேஜ், இதெல்லாம் நீங்க பாருங்களேன், இதெல்லாம் நீங்க கவுண்ட் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? இதெல்லாம் நீங்க அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் நவுன்ல வைக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் தான் இது. வேற என்ன சொல்லலாம்? மெயின்டெனன்ஸ், மெயின்டெனன்ஸ், என்ட்ரன்ஸ். இப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு என்ன எதுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறோம்? நவுன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து பாருங்க, ஒரு வேர்டு இருக்கு, அந்த வேர்டுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் வருது அப்படின்னா, சாரி இந்த ஆஃப்டர் அன் ஆர்டிக்கல், ஓகே, ஒரு ஆர்டிக்கல் இருக்கான், ஒரு புக், ரெண்டு புக் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்போ எப்பவுமே இந்த நவுனுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் வரணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இந்த ஆர்டிக்கல் வந்துச்சுன்னா அவனை ஃபாலோ பண்ணி வர்றது யாரா தான் இருப்பான்? ஒரு நவுனா தான் இருப்பான். இந்த நவுனும் ப்ராப்பர் நவுனா இருக்க மாட்டான். ப்ராப்பர் நவுன் என்னங்க? கார்த்திக், கார்த்திக்னா சொல்லுவீங்க, ஹரி அப்படின்னா சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்க. அப்போ ப்ராப்பர் நவுன் முன்னாடி ஆர்டிக்கல் வர மாட்டான். பட் எக்ஸெப்ஷன் இது ப்ராப்பர் நவுன் மட்டும். மற்றபடி காமன் நவுன், கலெக்டிவ் நவுனுக்கு முன்னாடி எல்லாம் ஆர்டிக்கல் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்த அட்ஜெக்டிவ், ஆஃப்டர் அன் அட்ஜெக்டிவ் இப்பதான் பார்த்தோம். குட் பாய், பாய்ங்கிறது நமக்கு என்னங்க? பாய்ங்கிறது என்ன? நவுன். அப்ப குட், குட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். அப்ப அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் வரும். அதே மாதிரி ஆர்டிக்கலுக்கு அப்புறம் நமக்கு யார் வருவா? ப்ராப்பர் நவுன் மட்டும் வரமாட்டாம இது எல்லாரும் வருவாங்க, சரிங்களா? அடுத்து அட்ஜெக்டிவ்க்கு அடுத்து கண்டிப்பா யார் வருவா? நவுன் வருவாங்க. அடுத்து பாருங்க, இதெல்லாம் இல்லாத வேற எந்தெந்த இடத்துல எல்லாம் நவுன் வரலாம் அப்படின்னா, இந்த வேர்ட்ஸ் இல்லாத இடத்துல நான் சொல்றேன். சம் புக்ஸ், சம் பீப்புள், கரெக்டுங்களா? எ லாட் ஆஃப் மில்க், கரெக்டுங்களா? எ லாட் ஆஃப் கவுண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்ப அது போடக்கூடாது. அடுத்து மெனி பீப்புள், மெனி புக்ஸ், மச் மில்க் இல்லையா, மச் வாட்டர், மச், எனி. அடுத்து நம்பர்ஸ், 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸோ டிஜிட்டோ வந்துச்சுன்னா இதுக்கு அடுத்து வரவெல்லாம் என்னவா தான் இருப்பான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து நவுனா தான் இருக்கும். அடுத்து பாருங்க, ஓகே மேம், நவுன்னா என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நவுனை ஃபாலோ பண்ணி யார் வரணும்? ஓகேங்களா? இப்ப நம்ம நவுன் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா அவனை நம்ம சிங்குலர்னு சொல்றோம். ஒன்னுக்கு மேல இருந்துச்சுன்னா ப்ளூரல்னு சொல்லிடுறோம். ஓகே ஃபைன். இப்ப என்ன மாதிரியான வேர்ப்ஸ் வரணும்? ப்ரெசன்ட் டென்ஸா இருந்தா என்ன வரும்? பாஸ்ட் டென்ஸா இருந்தா என்ன வரும்? நமக்கு தெரியும் இல்லைங்களா? டு பி, பி ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் சொல்லுவோம்னா ஆம், ஈஸ், வாஸ், வேர், பி, பீன் இல்லைங்களா? வேற என்னங்க மிஸ்ஸிங்க? ஆர் மிஸ்ஸிங் இல்லையா? அப்ப இதெல்லாம் என்னது? பி ஃபார்ம் வேர்ப்ஸ், கரெக்டுங்களா? இப்போ இதெல்லாம் எங்கெங்க எப்படி வரும்? ஹாவ், ஹேஸ் எல்லாமே வரும், சரிங்களா? இப்போ பாருங்க, ப்ரெசன்ட் டென்ஸா இருக்கு அப்படின்னா ஒருவேளை இது டாய் அப்படின்னு ஒரே ஒருத்த மட்டும் இருந்தானா நமக்கு பி ஃபார்ம் வேர்ப் என்ன வரும்? ஈஸ் வரும். சப்போஸ் ப்ரொனவுன் அப்படின்னா ஐ அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்னவா இருக்கு? ஆம், சரிங்களா? ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆம், ஐ ஆம். இப்போ செகண்ட் பர்சன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு வரும்போது நமக்கு என்னவாயிடும்? ஹி, ஷி, இட், யூ வந்துச்சுன்னா நமக்கு எப்பவுமே ஆர் தான் வருவாங்க. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பர்சனா இருந்தா ஆம் வரும். செகண்ட் பர்சனா இருந்தா நமக்கு எப்பவுமே ஆர் வருவாங்க. தேர்ட் பர்சனா இருந்தா ஈஸ் தான் வரும், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹி இஸ், ஷி இஸ். உங்களுக்கு புரியுதா? இது நம்ம இன்னும் கிளியரா பார்க்கலாங்க ப்ரொனவுன் பார்க்கும்போது. இப்ப பேசிக்கா நான் வந்து டாயை பத்தி மட்டும் சொல்றேன். நம்ம டாபிக்ல இருந்து வேற இடத்துக்கு போயிட்டோம். இப்ப நம்ம ப்ரொனவுனையும் விட்டுறலாம். இப்ப டாய் அப்படிங்கிறது சிங்குலர் நவுனா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன வரும்?
ஈஸ் தான் வரும். சப்போஸ் இதுவே ஹி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஹேஸ். ஓகேங்களா? ஏன்னா சிங்குலர்னா சிங்குலர் ஹேவ்ஸ் வரும் ஹேவ் ஃபார்ம் வெர்ப்ஸ்ல. டூ ஃபார்ம் வெர்ப்ஸ்ல நமக்கு டஸ் வருவாங்க. அது நமக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ் சேர்ந்து தான் வரும் சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தா. ஈஸ், ஹேஸ், டஸ், பிளேஸ் இப்படிலாம் வந்ததுன்னா நமக்கு சிங்குலர். ப்ளூரல் அப்படின்னாக்கா இப்போ டாய்ஸ் அப்படின்னா ஆர், ஹேவ், டூ, பிளே மட்டும்தான் வரும். எஸ் சேர்ந்து வரக்கூடாது. எஸ் சேர்ந்து வந்தா அது என்னதுங்க? சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வர சிங்குலர் வெர்பு. அடுத்து சப்போஸ் இது பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சு அப்படின்னா சிங்குலர் நவுனா இருந்தா வாஸ் வரும், ப்ளூரல் நவுனா இருந்தா வேர் வரும். மற்றபடி ஹேவ் ஃபார்ம் வெர்ப்ஸ் ஹேட் தான், டூ ஃபார்ம் வெர்ப்ஸ் டிட் தான். எக்ஸாம்பிள் நமக்கு பிளேடு V2 ஃபார்ம் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? நமக்கு அடுத்து பாருங்க, இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். நவுன்னா என்ன, எத்தனை டைப்ஸ் இருக்கு, இந்த சிங்குலர் நவுன் வந்தா என்ன வேர்ப் வரும், ப்ளூரல் நவுன் வந்தா என்ன வேர்ப் வரும், இது ரொம்ப பேசிக்கான விஷயம். அடுத்து பாருங்க, சில ரூல்ஸ் இருக்கு. இந்த இப்படிதான் இருக்கணும், நவுனை ஃபாலோ பண்ணி இவன் தான் வரணும், இந்த நவுனை இப்படிதான் எழுதணும் அப்படின்னு சில ரூல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ப்ராப்பர் நவுன்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1, ப்ராப்பர் நவுன்ஸ் ஜென்ரலி ஆர் நாட் ப்ரிசைடட் பை எனி ஆர்டிகல். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்த்தோம், எந்த ஆர்டிகலுமே யாருக்கு முன்னாடி வரமாட்டா, ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி வரமாட்டாங்க. ஏ அண்ட் தி அப்படின்னு எந்த ஆர்டிகல், டெஃபினைட் ஆர்டிகலாவும் இருக்கலாம், அது இன்டெஃபினைட் ஆர்டிகலாவும் இருக்கலாம். என்ன இன்டெஃபினைட் ஆர்டிகலாவும் இருக்கலாம். அதுக்குள்ள யார் வரமாட்டா நமக்கு, யாருக்கு ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி வர மாட்டாங்க. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப எப்படி இருக்கணும்? ஐ மெட் கார்த்திக் இன் தி ஃபாரஸ்ட். பட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு என்னங்க, ஒரு காமன் நவுன். அது எந்த மாதிரியான ஃபாரஸ்டாவும் இருக்கலாம் இல்லையா? அப்போ அதுவனுக்கு முன்னாடி நமக்கு ஆர்டிகல் வரலாம், தப்பு கிடையாது. பட் யாருக்கு முன்னாடி வரக்கூடாது? ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி வரக்கூடாது. அடுத்து, there are 28 states in the India. இந்தியாங்கிறது நமக்கு என்ன நவுன்? ப்ராப்பர் நவுன். அப்ப தி வந்து வரலாமா? வரக்கூடாது. அப்போ there are 28 states in the India. அப்ப தி வரக்கூடாது. ஏங்க, இது ப்ராப்பர் நவுன். இப்ப ப்ராப்பர் நவுனை யாரு ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம்? ஆர்டிகலை ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் நவுன் வரக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 2, uncountable nouns always used in the singular form. uncountable nouns நம்ம பார்த்தோம்ல, countable noun, uncountable noun அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப uncountable noun என்ன, எப்படியுமே எப்படிதான் வரணும்? சிங்குலர் ஃபார்ம்ல தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சாரி, அதே மாதிரி indefinite articles is not used before them. definite articles, indefinite articles நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டா பிரிக்கலாங்க. ஆர்டிகல்ஸ், ஓகேங்களா? நம்ம ஆர்டிகல்ஸ் இருக்கும்போது தெளிவா படிக்கலாம். இப்போதைக்கு பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. indefinite, definite. அப்போ definite அப்படிங்கிறது யாருன்னா நமக்கு தி. இவன் யாரு? AR and. அப்போ indefinite article AR and is not used before them. அதுக்கு முன்னாடி நம்ம வரக்கூடாது. சரிங்களா? அடுத்து பாருங்க, they are not used with plural verbs. plural verbsம் வரக்கூடாது. equipment is இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, machinery is இவனை வந்து நீங்க சிங்குலராகவே கன்சிடர் பண்ணணும். அடுத்து, much or some are used in place of many for denoting plurality. ஓகேங்களா? ப்ளூரலா நீங்க இவங்களை சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடி மச் ஃபியூவல். ஓகேங்களா? இந்த மாதிரி முன்னாடி என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா மச்சோ இல்ல சம்மோ யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து மேபி கண்டிஷன் தான். பட் இவனை நீங்க எப்படிதான் கன்சிடர் பண்ணணும்? சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? சரி, எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்க சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும். எக்யூப்மெண்ட், மெஷினரி, பிசினஸ், எவிடன்ஸ், ஃபர்னிச்சர், ஆல்பபெட், சீனரி, அட்வைஸ், மிஸ்சீஃப், பிரெட், ஹேர், இன்ஃபர்மேஷன், வெக்கேஷன், லக்கேஜ் இதெல்லாம் நீங்க சிங்குலர் தான். லக்கேஜஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு கிடையாது. ஓகேங்களா? லக்கேஜஸ் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. மேம் இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா படிக்கணுங்க. கண்டிப்பா நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதுல எல்லாம் உங்களுக்கு தப்பு கொடுப்பாங்க. இதுல எல்லாம் எரர் நீங்க டிடெக்ட் பண்ணணும். அடுத்து பாருங்க, ஃபியூவல், மெட்டீரியல், எம்ப்ளாய்மெண்ட், ஃபுட், வேர்ட்ஸ். இந்த வேர்டு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மெசேஜ் இல்லைன்னா டிஸ்கஷன் மாதிரியான இருந்துச்சுன்னா அதை நீங்க வேர்டுன்னு தான் சொல்லணும், வேர்ட்ஸ்ன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இதுதான் நம்ம ரூல் நம்பர் 2. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, எ பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஆர் எ வேர்ட் ஆஃப் அட்வைஸ் அப்படிதான் நீங்க சொல்லணும். ஓகேங்களா? ஒரே ஒருத்தவங்க ஒரு அட்வைஸ் சொல்றாங்க அப்படின்னா எ பீஸ் ஆஃப் அட்வைஸ் இஸ் கிவன் பை ஹிம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா மச் ஆர் சம் அட்வைஸ் இஸ் கிவன் பை தி பிரின்சிபல் அப்படின்னு நீங்க சொல்லாம சம் அட்வைஸ் ஆர் கிவன், சம் அட்வைஸ் சம்மன் வந்துட்டாவே நீங்க என்ன பண்ணணும், அந்த ப்ளூரலுக்கு மாத்திக்கணும்.
இது நமக்கு ப்ளூரல் ஃபார்ம்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மச் ஆர் சம் யூஸ் பண்ணணும். நீங்க சிங்குலருக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எ பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஆர் எ வேர்ட் ஆஃப் அட்வைஸ். நீங்க ஜென்ரலா அட்வைஸ் அப்படின்னு மட்டுமே கூட போடலாம், தப்பு கிடையாது. பட் அதை நீங்க எப்படி தான் பண்ணணும், அட்வைஸ் அப்படிங்கிறத சிங்குலரா எடுத்து சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து எ ஆக்ட் ஆஃப் மிஸ்சீஃப் சிங்குலர் ஃபார்ம்ல, எ வேர்ட் ஆஃப் அபியூஸ் இது சிங்குலர் ஃபார்ம்ல. ஒருவேளை ப்ளூரலா சொல்லணும் அப்படின்னா வேர்ட்ஸ் ஆஃப் அபியூஸ் ஆர், இதுல வேர்ட்ஸ் ஆஃப் எ வேர்ட் ஆஃப் அபியூஸ் ஈஸ். அடுத்து பாருங்க எ பீஸ் ஆர் அ லோஃப் ஆஃப் பிரெட் அப்படின்னு நீங்க சொல்றது சிங்குலர். ஓகேங்களா, பிரெட்டை பத்தி பிரெட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு கிடையாது. ஓகேங்களா, பிரெட்ஸ் அப்படின்னு நீங்க ஒரு வேர்டு கிடையாது. பிரெட் அப்படிங்கிறது தான் ஒரு பீஸா இல்ல வந்து லூஃப் ஆஃப் பிரெட்டா அப்படி இல்லைன்னா லூவ்ஸ் ஆஃப் பிரெட்டா அப்படிங்கிறது தான் இருக்கு. சரிங்களா, இப்போ இப்படி வரவன் யாரு நமக்கு ப்ளூரல். எக்ஸாம்பிள் பாருங்க, திஸ் ஹவுஸ் இஸ் மேட் ஆஃப் பிரிக் அண்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடு செங்கல் மற்றும் கல்லால் ஆனது. இப்போ செங்கல் எல்லாத்தையும் ஒரு இடத்துல நீங்க கட்ட போறீங்க அப்படின்னா ஒன்னா கொட்டி அது மேல சிமெண்ட் தண்ணி இல்லாம ஊத்த போறோம் கிடையாது. என்னங்க இங்க அர்த்தம், ஒரு செங்கல்லா எடுத்து வச்சுதானே கட்ட போறோம், அதுதான் இதுக்கு மீனிங். இதுதான் நீங்க வந்து இதை எப்படிதான் எடுத்துக்கணும் அப்படின்னா சிங்குலரா தான் எடுத்துக்கணும். பிரிக்ஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்றது தப்பு. அடுத்து த சீனரி ஆஃப் காஷ்மீர் இஸ் பியூட்டிஃபுல். இந்த சீனரியை நம்ம என்ன சொன்னோம், சீனரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, சீனரி. இந்த காஷ்மீரோட காட்சி சீனரி எப்படி இருக்கு, அப்போ சிங்குலரா தான் நீங்க வேணா கன்சிடர் பண்ணணும். ஓகேவா, சீனரி ஆஃப் காஷ்மீர் இஸ் பியூட்டிஃபுல் தான் கரெக்ட், ஆர் வரக்கூடாது. நீங்க இதை ப்ளூரலா கன்சிடர் பண்ண கூடாது. he gave me information. இப்ப பாருங்க, he gave me information, அவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்னு சொல்றீங்க. அவன் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்னு சொன்னாலும் he gave me information தான். he gave me an information. மேம் வவல்ஸ் வந்துருச்சு, ஏஇஐஓஇ வந்தா நாங்க முன்னாடி வவல் ஆன் போடுவோம் அப்படின்னா அது தப்பு. இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னங்க, அன்கவுண்டபிள் நவுன். அவனை என்ன பண்ண முடியாது, நம்ம 1 2 3லாம் எண்ண முடியாது. அப்ப என்னன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு ஆர்டிக்கல் இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் வராது. அதுதான் நமக்கு வந்து என்ன பார்த்தோம், ரூல்ஸ்ல ஒன் ஆஃப் த ரூலா பார்த்தோம். இப்போ இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். ஈவன் ஆர்டிகல்ஸ் வரும்போது நோ ஆர்டிக்கல்லாம் நமக்கு ஒரு ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க, கரெக்டா. அப்ப அதெல்லாம் நீங்க ஃபில் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பாருங்க ரூல் நம்பர் 3, nouns that end with s or es always take singular verb. சில இடத்துல சில nouns, இந்த nouns மட்டும் தான் நான் சொல்றேன், எல்லா SESல முடியறது கிடையாது, பர்டிகுலரா சில nouns மட்டும். ஓகேங்களா, nouns இது வந்து some nouns தான், not all. ஓகேவா, not all, some nouns. எக்ஸாம்பிள் பாருங்க, branches of learning. இப்போ எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், பாலிடிக்ஸ் இதெல்லாம் எப்படி முடியுது, எஸ்ன்னு முடியுது. கரெக்டுங்களா, எஸ்ன்னு முடிஞ்சாலும் அவங்கள நீங்க எப்படிதான் எடுத்துக்கணும், ஒரு சிங்குலரா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். இவங்க எல்லாத்தையும் நீங்க சிங்குலர் நவுனா தான் கன்சிடர் பண்ணணும். சிங்குலர் நவுனா கன்சிடர் பண்ணா ஃபாலோ பண்ணி வர்றது யாரா இருக்கணுங்க, சிங்குலர் வேர்பா தான் இருக்கணும். கிளியரா, சிங்குலர் நவுனா கன்சிடர் பண்ணும்போது சிங்குலர் வேர்பா தான் இருக்கணும். அடுத்து பாருங்க டிசீசஸ். டிசீசஸ் பொறுத்த வரைக்கும் ரிக்கட் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ரிக்கட்ஸ், மம்ப்ஸ். ஓகேங்களா, அப்ப இந்த மாதிரி எஸ்ன்னு முடியுது அப்படின்னா அந்த நோயோட பேரே அதுதான். நீங்க எக்ஸ்ட்ரா அங்க என்ன ஆகல, ப்ளூரல் ஃபார்முக்கு கிடையாது. அப்போ இந்த மாதிரி இடத்துலயும் நீங்க என்னதான் யூஸ் பண்ணணும், சிங்குலரா தான் யூஸ் பண்ணணும். அடுத்து கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், பில்லியர்ட்ஸ், அத்லெட்டிக்ஸ், ஜிம்னாஸ்டிக்ஸ் இதெல்லாம் எஸ்எஸ்ன்னு தான் முடியுது. அப்ப நீங்க ப்ளூரலா கன்சிடர் பண்ணுமானா நோ, இவனையும் நீங்க எப்படிதான் கன்சிடர் பண்ணணும், சிங்குலர் ஃபார்மா தான் கன்சிடர் பண்ணணும். அடுத்து டைட்டில்ஸ் ஆஃப் புக்ஸ், டேல்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். டேல்ஸ் அப்படிங்கிறது கதைகளா இருந்தா கூட ஷேக்ஸ்பியரோட கதைகள்னு சொல்றோம், கரெக்டா. வார் அண்ட் பீஸ், அரேபியன் நைட்ஸ், எஸ்ன்னு முடிஞ்சிருச்சு மேம், அதனால நான் என்ன பண்ண போறேன், இதை ப்ளூரலா கன்சிடர் பண்ண போறேன்னா கன்சிடர் பண்ண கூடாது. அடுத்து பாருங்க டிஸ்கிரிப்டிவ் நேம்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ், அவன் வந்து என்னது யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான், நீங்க அங்க ஸ்டேட்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அப்போ இவங்க எல்லாம் என்னதுங்க, குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ் சேர்ந்து ஒன்னா இருக்காங்க, கரெக்டுங்களா. அப்ப இதை நீங்க பிரிச்சு என்ன பண்ணக்கூடாது, சிங்குலர் ப்ளூரல் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இவன் ஹோலிஸ்டிக்கா நமக்கு யாரு, சிங்குலரா தான் நீங்க கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணணும். அடுத்து பாருங்க சம் அதர் நவுன்ஸ். இதெல்லாம் இல்லாம எஸ்ல முடியற இன்னும் சில நவுன்ஸ் இங்க இருக்கிறது மட்டுமே கிடையாது. நீங்க எங்க கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ் பாத்தீங்க, கோ த்ரூ பண்ணீங்கனாலும் எடுத்துட்டு வந்து நம்ம நோட்ஸ்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பாருங்க இன்னிங்ஸ், சீரீஸ், நியூஸ், சம்மன்ஸ். அப்ப இதெல்லாம் என்னது, எஸ்ல முடியற சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் நவுன்ஸ். இவனை ஃபாலோ பண்ணி யாரு தான் வருவா, சிங்குலர் வேர்ப் தான் வருவாங்க. கிளியரா, ஓகே. அடுத்து பாருங்க, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The news is very boring. நியூஸ் எப்படி இருக்கு, பயங்கர போரா இருக்கு. But the news are very boring கிடையாது, நியூஸ் is very boring. அடுத்து பாருங்க
அப்ப நியூஸ் அப்படிங்கிறது நீங்க இங்க சிங்குலரா தான் கன்சிடர் பண்றீங்க. இதை எப்படி கன்சிடர் பண்ணக்கூடாது? ப்ளூரலா கன்சிடர் பண்ண. சிங்குலர்னா நமக்கு சிங்குலர் வர்பு, இவன் சிங்குலரான நவுன். அடுத்து பாருங்க, further progress is needed for you. further progress ஆர்னு சொல்லக்கூடாது. progress நீங்க என்னதான் எடுத்துக்கணும்? சிங்குலர் நவுனா தான் எடுத்துக்கணும், followed by singular verb. அடுத்து a series of matches is being played by. ஏன் series of matchன்னு சொல்லிட்டாங்க? சீரியஸ் அப்படிங்கிறதே நம்ம என்னவா தான் கன்சிடர் பண்ண சொன்னோம்? சிங்குலரா கன்சிடர் பண்ணணும். முன்னாடி ஏ கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு சீரியஸ் ஆஃப் மேட்ச், அதுக்குள்ள எத்தனை 1 2 நடந்திருந்தா கூட அந்த ஒரு சீரீஸ். ஓகேங்களா? ஈஸ், இட் இஸ் ஃபாலோட் பை ஈஸ். அடுத்து பாருங்க, 2 series of matches. அவனே சொல்லிட்டான் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சீரியஸ் ஆஃப் மேட்ச் அதுல எத்தனை வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி 2 series ஆஃப் மேட்ச் அப்படின்னு சொல்லும் போது 2 வந்துட்டாவே நமக்கு என்ன வரணும்? ப்ளூரல் ஃபார்ம் வேர்ப் வரணும். இது பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால பிளேடு, பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்றோம்? லாஸ்ட் இயர்னு சொல்லிட்டாங்க. அப்ப நமக்கு என்னங்க அது? பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸ்க்கான ப்ளூரல் வேர்ப் என்ன? வேர். ஓகேங்களா? பாஸ்ட் டென்ஸ்க்கான ப்ளூரல் வேர்ப் என்ன? வேர். இது என்னது? இஸ் பீயிங் பிளேடு. இப்போ விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப இப்படிதான் நீங்க வந்து எரரை வந்து கம்மி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கணும். அடுத்த ரூல் நம்பர் 4, nouns that are always considered plural. இந்த nouns எல்லாம் நீங்க எப்பவுமே எப்படிதான் கன்சிடர் பண்ணணும்? ப்ளூரலா தான் கன்சிடர் பண்ணணும். ஹோலிஸ்டிக்கா நீங்க என்ன பண்ணக்கூடாது? இதை மாத்தி யூஸ் பண்ணக்கூடாது. லைக் எஸ் முடியுது. ட்ரௌசர்ஸ், சீசர்ஸ். நீங்க சிசர் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன்னா சிசர்ஸ் அப்படிங்கிறது 2 பக்கமும் 2 பிளேட் சேர்ந்தது. கரெக்டுங்களா? அப்ப சிசர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பிளேடு, இது ஒரு பிளேடு. கரெக்டுங்களா? சிசர்ஸ். ட்ரௌசர்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு கால், இது ஒரு கால். 2 லெக் தானே உள்ள விடுங்க. ஒரே லெக் எடுத்துட்டு போக முடியுமா? அப்போ ட்ரௌசர்ஸ். ஓகேங்களா? அப்படின்னு தான் நீங்க சொல்லணும். பேண்ட் சொல்றது தப்பு. பேண்ட்ஸ். ஓகேங்களா? லெகின், லெகின்ஸ் அப்படின்னு தான் நீங்க சொல்லணும். 2 கால் இருக்கு இல்லைங்களா? அடுத்து பாருங்க, பவுல்ட்ரி. கோழி ஒன்னு நீங்க சொல்ல போடுது. கோழி ஒண்ணுன்னா ஹென் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. நிறைய ஏதாவது நீங்க சேர்த்து ஒன்னா சொல்லணும் அப்படின்னா பவுல்ட்ரி. சில்ட்ரன், கேட்டில், ப்ரிமைசஸ், அசர்ட்ஸ், ஸ்பெக்டக்கிள்ஸ். ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது என்னங்க? கண்ணாடி. இப்போ ஒரு கண்ணுக்கு ஏதோ கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு ஹாஸ்பிட்டல் போறீங்க அப்படின்னா என்னங்க பண்ணுவீங்க? ரைட் ஐல பிரச்சனையா, லெஃப்ட் ஐல பிரச்சனையான்னு சொல்லுவீங்க. சப்போஸ் 2 ஐலையுமே பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்னோட ஐஸ்ல பிரச்சனை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ ஐஸ் அப்படிங்க, நீங்க கண்ணாடி வாங்க போறீங்க. கண்ணாடி ஒரு கண்ணுக்கு மட்டும் வாங்க முடியுமாங்க? 2 கண்ணுக்கு தானே சேர்த்து தானேங்க கண்ணாடி. அப்ப என்னன்னா இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், 2ம் சேர்ந்தது தான் நமக்கு ஐ கிளாஸஸ் அப்படின்னு தான் நீங்க சொல்லணும். ஐ கிளாஸஸ் வாங்க போறேன் அப்படின்னு தான் நீங்க சொல்லணும். ஐ கிளாஸ் வாங்க போறேன்னு சொல்லக்கூடாது. இது காமனா நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸா இருந்தா கூட அது கிராமட்டிக்கலா தப்பு. அடுத்து பாருங்க, ஸ்பெக்டக்கிள்ஸ். அதுதான் நான் சொன்னேன். அந்த கிளாஸஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? ஸ்பெக்டக்கிள்ஸ். அடுத்து அரியர்ஸ், ஸ்டார்ஸ். இதெல்லாம் நமக்கு எஸ்ல முடிந்தாலும் இவங்க வந்து பைனாகுலர்ஸ். 2 லென்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? அதுதான் நமக்கு பைனாகுலர்ஸ். அப்ப இதெல்லாம் நீங்க எப்படிதான் கன்சிடர் பண்ணணும்? ஹோலிஸ்டிக்கா கன்சிடர் பண்ணாலும் தனித்தனியா ஒண்ணு, இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், அப்ப ஆர். ஸ்பெக்டக்கிள்ஸ் ஆர் அப்படின்னு தான் நீங்க சொல்லணும். ஓகேங்களா? ஸ்பெக்டக்கிள்ஸ் ஆர் அப்படின்னு தான் நீங்க சொல்லணும். எக்ஸாம்பிள் பாருங்க. The police are after you. போலீஸ் அப்படிங்கிறது இது முன்னாடி படிச்சதுக்கான எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கேன். முன்னாடி போலீஸ் அப்படிங்கும்போது நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்னு சொன்னா இது ஒரு ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கும் இல்லைங்களா? போலீஸ் ஆர் ஆஃப்டர் யூ. போலீஸ் ஈஸ் நீங்க போடக்கூடாது. இந்த இடத்துல போலீஸ் மேன் அப்படின்னு போட்டா நீங்க என்ன பண்ணலாம்? போடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, பிக் அப் யுவர் நியூ கிளாஸஸ். நான் சொன்னேன் இல்லையா? கிளாஸஸ் தான் சொல்லணும், கிளாஸ் சொல்லக்கூடாது. தீஸ் சிசர்ஸ் ஆர் தான் சொல்லணும், ஈஸ் சொல்லக்கூடாது. ஏன்னா என்ன சொன்னோம்? இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாமே ப்ளூரல் ஃபார்ம் தான் எடுக்கும்னு நம்ம சொல்லிடணும். அடுத்து பாருங்க, ரூல் நம்பர் 5, nouns that have the same singular and plural form. Exceptions இருக்கு. Used with singular verbs when they are used as a body or group, not as a members. இப்போ sheep, crew, committee, crowd, jury, brick, boat, staff, deer, team, spacecraft, series. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஏர்கிராஃப்ட், பப்ளிக், பீப்புள், ஹேர். இது எல்லாமே என்னவா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும்னா ப்ளூரல் ஃபார்ம்லயும் சரி சிங்குலர் ஃபார்ம்லயும் ஒன்னே தான். பட் எக்ஸப்ஷன் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கமிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு கமிட்டி இருக்கு அப்படின்னா அந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹோலா அவங்க வந்து ஒரே என்டைட்டி, ஒரே டீமா தானே ஒர்க் பண்றாங்க. அப்ப the committee has submitted its report அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஹோலிஸ்டிக்கா நீங்க என்ன பண்றீங்கன்னா
ஒன்னா கன்சிடர் பண்றீங்க. சப்போஸ் ஒருத்தரும் ஒரு ஐடியா தராங்க அப்படின்னு வச்சுக்கலாம். the committee have give their idea have given their idea the committee have given their idea. அப்ப ஒருத்தருக்கும் ஒன்னு தோணுது இல்லைங்களா? அப்ப அப்படி வரும்போது நமக்கு இது வேரி ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்க. சரி, இது வேற எப்படி எல்லாம் क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னா, I saw 2 spacecrafts last night. ஸ்பேஸ் கிராஃப்ட் வருமாங்க? வரக்கூடாது, தப்பு இல்லையா? ஸ்பேஸ் கிராஃப்ட், இவ எப்பவுமே ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு கிடையாது. அதே மாதிரி ஏர்கிராஃப்ட் தான், ஏர்கிராஃப்ட்ஸ் கிடையாது. the cattles are grazing கிடையாது. கேட்டல நீங்க எப்படிதான் கன்சிடர் பண்ணணும்? ஒன்னாதான் கன்சிடர் பண்ணணும். அப்ப the cattle are grazing in the field. கேட்டல்ஸ்ங்கிற ஒரு வேர்டு கிடையாது. பட் இவனை நீங்க எப்படி கன்சிடர் பண்ணணும்னா ப்ளூரல் நவுனா கன்சிடர் பண்ணும்போது அப்போ ப்ளூரல் வேர்ப் தான் நமக்கு வரும். கிளியரா? அடுத்து பாருங்க, the jury were, இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்திருக்கேன். the jury were divided in their opinion. the jury was divided in their opinion. இதுல எது கரெக்ட் அப்படின்னா, ஜூரியை நீங்க தான் ஒன்னா கன்சிடர் பண்ணுன்னு சொன்னீங்களே, அப்ப ஈஸ் தானே போடணும். அப்படின்னா ஈஸ் போடக்கூடாது. காரணம் என்ன? ஒரு 3 பேர் 4 பேர் ஒரு ஜூரி, ஜட்ஜஸ் சேர்ந்தவங்க தானே நம்ம ஜூரின்னு சொல்றோம். இப்ப இவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்க, இவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்க. ஒரு கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது இவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கு இல்லையா? இப்ப இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீங்க என்ன சொல்லலாம்னா, the jury has given their judgment அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் இங்க எப்படி நீங்க சொல்ல போறீங்க? ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அப்ப அவங்களோட ஒப்பீனியன் வேரி ஆகுது. அப்ப the jury were divided in their opinion தான் கரெக்ட். ஓகேங்களா? புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, a collective noun that is used to refer to a single entity is singular. The committee has agreed. கமிட்டியை நீங்க ஹோலிஸ்டிக்கா சொல்றீங்க. the committee has agreed to the proposal. இந்த கமிட்டி என்ன பண்ணிட்டாங்க? இந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்ப 10 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப ஒரு சிங்கிள் என்டைட்டியா ஒர்க் ஆயிருக்கான். கரெக்டுங்களா? இதுவே a collective term that is used to refer to distinct persons is plural. சின்ன டிஃபரன்ஸ் தாங்க. the army have continued to fighting bravely. இந்த இடத்துல has தானே போடணும் மேம். நீங்க அப்படித்தானே சொன்னீங்க. ஆர்மி அப்படிங்கிறது நீங்க சிங்குலரா எடுத்துக்கணும், சிங்குலர் வெர்ப் தான் வரணும் அப்படின்னு. பட் இங்க ஒருத்தரும் என்ன பண்ணிருக்காங்க? ஆர்மி அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சோல்ஜர்ஸ். கரெக்டுங்களா? இப்ப சண்டை போடும் போது ஒருத்தர் கூட சண்டை போடுவாங்க. கரெக்டுங்களா? அப்ப ஒருத்தரும் சண்டை போடுறதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா have continued அப்படின்னு ஒருத்தரும் நீங்க சண்டை போடுறத சொல்றீங்க. கிளியரா? அதுதான் each individual of the army is considered separately. அடுத்த ரூல் நம்பர் 6, the same noun with different meanings in singular and plural forms. அதாவது ஒரே வார்த்தை தாங்க, பட் சிங்குலரா இருக்கும்போது ஒரு மீனிங் இருக்கும், ப்ளூரலா இருக்கும்போது ஒரு மீனிங் இருக்கும். சிங்குலரா இருக்கும்போது பாருங்க, wood அப்படின்னா மெட்டீரியல், பட் woods அப்படின்னா ஃபாரஸ்ட். ஓகேங்களா? எஸ் சேர்த்துட்டீங்கன்னா மீனிங்கே மாறிடுது. கரெக்டா? ஏர் அப்படின்னா அட்மாஸ்பியர். ஏர் ஸ்போர்ட்டிங் அப்படின்னா ஒருத்தவங்களோட அஃபெக்டட் மேனர்ஸ், அவங்களோட பிஹேவியர். ஓகேங்களா? இவங்களோட பிஹேவியர், ஒரு பேட் பிஹேவியர் சொல்றதுக்கு ஆஸ் அப்படின்னு சொல்லலாம். கேரக்டர்னா குவாலிட்டி, உன்னோட கேரக்டர், இது அவங்களோட கேரக்டர்னு சொல்றோம். பட் கேரக்டர்ஸ் அப்படின்னா ஒரு படமே பார்க்க போறீங்க, அதுல என்னெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அது வந்து பீப்புள். ஒரு நாவல் படிக்கிறீங்க, அதுல இத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அது கேரக்டர்ஸ். அடுத்து கஸ்டம் அப்படின்னா ஹேபிட். நம்ம யூஸ் ரெகுலரா நம்மளோட ட்ரெடிஷனை சொல்றது கஸ்டம் அப்படின்னு சொல்றோம். கஸ்டம்ஸ் அப்படிங்கிறது என்ன? கஸ்டம்ஸ் ஆஃபீஸ், கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு நம்ம கட்டுறோம் இல்லையா? அது ஒரு டிபார்ட்மெண்ட் கஸ்டம்ஸ் அப்படிங்கிறது. ஸ்பெக்டக்கிள் அப்படின்னா ஒரு பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கிறது. ஓகேங்களா? ஸ்ட்ரைக்கிங் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்பெக்டக்கிள் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா? கண் கவர்ற மாதிரியான காட்சியை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்பெக்டக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்த்தோம் இல்லையா? பேர் ஆஃப் கிளாஸஸ். இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு என்னது? கண்ணாடி. கரெக்டுங்களா? ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது a pair of glasses. கண்ணாடி மாதிரி இருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க, மேனர் அப்படிங்கிறது a way or method. ஏதோ ஒரு வழியில நீ பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது மேனர். மேனர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெல் பிஹேவியர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா மேனர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒர்க் அப்படிங்கிறது என்னன்னா லேபர். லேபரை என்ன சொல்லலாம்? ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஒர்க்ஸ் அப்படிங்கன்னா லிட்ரரி ரைட்டிங்ஸ். ரவீந்திரநாத் தாகூர்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எழுதின லிட்ரரி ரைட்டிங்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்றோம். சாண்ட்னா மெட்டீரியல்ங்க. மணல் அப்படின்னு சொல்றது மெட்டீரியல். சாண்ட்ஸ் அப்படின்னா நிலம். நிலத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நிலத்தை சொல்றதுக்கு இன்னொரு வார்த்தை லேண்டுக்கு பதிலா சாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த இடத்துல பாருங்க, எக்ஸாம்பிள், some of her old friends have accused her of putting on as since she became wealthy. அவ பணக்காரி ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டா?
ஒரு மாதிரி பிஹேவ் பண்றா அப்படின்னு அவளோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஓகேங்களா? புதிய பணக்காரி ஆனோட என்ன ஆயிடுச்சு, அவளோட பிஹேவியர் எல்லாம் மாறிடுச்சு. இப்ப இந்த இடத்துல நீங்க ஏர் போட்டீங்கன்னா என்னவாயிடும், அட்மாஸ்பியரை சொல்றீங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல நீங்க ஏர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நமக்கு வந்து நிறைய கிளாஸஸ் நிறைய ரிவிஷன் பண்ணும்போது நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கிடைக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க எழுதி வச்சுக்கணும். அப்ப இதுக்கு கீழே நீங்க என்ன பண்ணணும்னா நோட்ஸ் எடுக்கும் போது கொஞ்சம் இடம் விட்டு விட்டு வைங்க. அங்கங்க கிடைக்கிறதெல்லாம் நம்ம நோட் பண்ணிட்டே வரலாம். அடுத்து பாருங்க, ரூல் நம்பர் 7. When the same noun is repeated before and after a preposition, that noun must be in a singular form. ஆஃப்டர்ங்கிறது நம்மளோட ப்ரிப்போசிஷன், கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த ஆஃப்டருக்கு முன்னாடி வர்றது நமக்கு நவுனா இருக்கும் பட்சத்துல அது எப்படி இருக்கணும்னா, எப்படிங்க இருக்கணும், சிங்குலரா தான் இருக்கணும். ப்ளூரல் ஃபார்ம் எடுக்க கூடாது, எடுத்தா தப்பு. She went town after town. அவ இந்த டவுனுக்கு போனா, அப்புறம் அந்த டவுனுக்கு போனா, அப்புறம் அந்த டவுனுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுனுக்கா போறா, கரெக்ட்டுங்களா? டவுன்ஸ் ஆஃப்டர் டவுன் போடக்கூடாது. அடுத்து பாருங்க, ஸ்டூடெண்ட் ஆஃப்டர் ஸ்டூடெண்ட் வாஸ் ரைட்டிங் ஹிஸ் நேம். இப்போ ஒரு கியூல நின்றுட்டு இருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றோம், ரைட்டிங் ஹிஸ் நேம். நான் எழுதி முடிக்கிறேன், அடுத்து ஒருத்தவங்க வராங்க, அவங்க எழுதி முடிக்கிறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட் ஆஃப்டர் ஸ்டூடெண்ட் இதை நீங்க எப்படிதான் கன்சிடர் பண்ணணும், ஒருத்தரா தானே தனித்தனியா எழுதுறாங்க. அப்போ வாஸ், த ஸ்டூடெண்ட் ஆஃப்டர் ஸ்டூடெண்ட் வாஸ் ரைட்டிங் ஹிஸ் நேம். எல்லாம் ஒட்டுக்கா ஒரே ஒரு லைன்ல நிக்கிறவங்க எப்படிங்க எழுதுவாங்க, அடுத்தடுத்து தான் எழுதுவாங்க. ஒரே இது பேப்பர்ல எல்லாரும் எழுத மாட்டாங்க இல்லையா? இப்போ தப்பு இது. கிளியரா? அடுத்த ரூல் நம்பர் 8. A compound noun is not used in plural if a noun does the work of an adjective. என்னங்க புரியுது? காம்பவுண்ட் நவுன் அப்படிங்கிறது ஒரு ஹைஃபன் போட்டு நம்ம ரெண்டு வேர்டை சேர்த்து எழுதுறது தான் காம்பவுண்ட் நவுன். இவன் என்ன அப்படின்னா எப்பவுமே நம்ம ப்ளூரலா எடுத்துக்க கூடாது. 10 day அப்படிங்கிறது 1 2 3 என்ன முடியும் மேம், அப்ப இது வந்து ப்ளூரல் தானே அப்படின்னா கிடையாது. டூர் அப்படிங்கிறது தான் நம்மளோட நவுன். டூரை நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். டூர் அப்படிங்கிறது நவுன் அப்படின்னா இவனை டிஸ்கிரைப் பண்ணும்போது இவன் என்னவாயிடுவான், அட்ஜெக்டிவ் ஆயிடுவான், கரெக்டுங்களா? அப்ப அந்த அட்ஜெக்டிவா யூஸ் இதை நம்ம எப்படிதான் எடுத்துக்கணும், a 10 day tour is planned. ஓகேவா? ஃபாலோ பண்ணி வருது சிங்குலர் நவுனா தான், சிங்குலர் வர்பா தான் இருக்கணும். a 10 mile race is, ஓகேங்களா, ஆர் was. இப்படிதான் நீங்க போடணுமே தவிர அப்படின்னு நீங்க ஒண்ணுதான் சொல்றீங்க. ஒரு 10 mile race, ஒரு 10 mile race. a 10 year old boy, இந்த 10 year old இதெல்லாம் நமக்கு என்னவா இங்க ஒர்க் ஆகுது, அப்ஜெக்டிவ். நோட்டுங்கிறது நமக்கு நவுன், பாய்ங்கிறது நவுன், ரூம்ங்கிறது நவுன். அது எப்படி இருக்கு, 5 feet long ரூமா இருக்கு. ஓகேங்களா? 5 feet long ரூமா இருக்கு. அப்ப இது நமக்கு அப்ஜெக்டிவ். புரியுதா? அப்ப இந்த மாதிரி காம்பவுண்டட் நவுன் அட்ஜெக்டிவா வரும்போது அது என்ன ஃபார்ம் தான் எடுக்குது, ப்ளூரல் ஃபார்ம்ல வரக்கூடாது, சிங்குலர் ஃபார்ம்ல தான் இருக்கணும். அடுத்து ரூல் நம்பர் 9 பாருங்க, nouns expressing number are used in singular with numerical adjectives. வெரி சிம்பிள்ங்க. இந்த மாதிரியான நியூமரிக்கல் அப்ஜெக்டிவோட சேர்ந்து வர நவுன்ஸ் இருக்கான் இல்லையா, அது எப்பவுமே நமக்கு சிங்குலர்ல தான் எடுப்பான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, I gave him 200. இந்த ஹண்ட்ரட்ஸ் அப்படிங்கிறது ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு வரக்கூடாது, 200 அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? என்ன வரக்கூடாது, 200, 2 dozen, 2 score அப்படின்னு தான் வரணும். 2 dozens அப்படின்னு வரக்கூடாது. 2 scores, 2 millions அப்படின்னு வரக்கூடாது. 1 million, 2 million அப்படிதான் வரணும். ஓகேங்களா? 3 lakhs அப்படின்னு வரக்கூடாது. 3 lakh, 2 lakh. ஒருவேளை few lakh அப்படின்னு போட்டு few lakhs வேணா போடலாம். இது கரெக்ட். ஓகேங்களா? அப்ப 3 lakhன்னு தான் வரணும். கிளியரா? அப்ப ரூல் நம்பர் 10. With compound nouns, apostrophe with s should be added only with last number. இப்ப பாருங்க, இது காம்பவுண்ட் நவுன். மதர் இன் லா அப்படிங்கிறது காம்பவுண்ட் நவுன், காம்பவுண்ட் நவுன். இப்ப இவங்களோட பிஹேவியரை நான் சொல்ல போறேன். என்னோட மதர் இன் லாவோட பிஹேவியர் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் தான் இருக்காங்க, கரெக்டுங்களா? வித் காம்பவுண்ட் நவுன்ஸ் apostrophe with s should be added only in the last. என்னோட மதர் இன் லா ஒருத்தர் தான் இருக்காங்க. அப்ப அவங்களோட பிஹேவியரை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா இங்க எங்க என்ன யூஸ் பண்ணணும், மதர் இன் லாஸ், அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணணும், ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணனா அந்த ஒருத்தர் அவங்களோட பிஹேவியரை நான் சொல்ல போறேன். சப்போஸ் 2-3 மாமியார் இருக்காங்க, 2-3 மாமியார்னா சின்ன மாமியார் பெரிய மாமியார் இருப்பாரு இல்லைங்களா, அப்போ மதர் இன் லாஸ் இருக்காங்க அப்படின்னா இன் லாஸ் இருக்காங்கன்னு சொல்லலாமாங்க, சொல்லக்கூடாது. ஏன், மதர்ஸ் இன் லா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்டு வரும்போது எஸ் அப்படிங்கிறது எங்க சேரணும், பிரின்சிபல் வேர்ட்ல தான் சேரணும். அப்பதான் அவன் வந்து நமக்கு ப்ளூரல் ஃபார்ம்ல வருவான். ஓகேங்களா?
இப்போ மதர் இன் லாஸ் பிஹேவியர் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அப்பாஸ்ட்ரஃபி அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட பிஹேவியரை நான் சொல்றேன். கரெக்டுங்களா? அப்ப இந்த இடத்துல நமக்கு வரணும். இதுவே நீங்க ப்ளூரலா மாத்தணும் அப்படின்னா மதர் இன் லாவை மதர்ஸ் இன் லா அப்படின்னு சொல்லி வரணும். ஓகே, சரி. அடுத்து பாருங்க, two nouns in the possessive case denote plural form when apostrophe with s is used with one noun. It expresses singular form. ஷீலா அண்ட் ரோஹித் ஃபாதர் ரெண்டு பேர்த்தோட அப்பா மீட் பண்ண போறாங்க அப்படின்னா இப்ப ஏதோ ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது, அப்பாஸ்ட்ரஃபி போடக்கூடாது. அப்போ ஃபாதர்ஸ் ஆஃப் ஷீலா அண்ட் ரோஹித் அப்படிதான் போடணும். ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் நமக்கு என்னன்னா எரர் வர இடமா இருக்கும். அப்படி இல்லைன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல உங்களை வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க, சென்டென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா எரர் டிடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரூல்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து எப்படி இப்போ சிங்குலர் நவுனா இருந்தா எப்படி இருக்கும், ப்ளூரல் நவுனா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். கிரைசிஸ் அது எப்படி மாறும் அப்படின்னா இப்போ இந்த ஐஎஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னவா மாறும், இஎஸ் அப்படின்னு சொல்லி மாறும். அதுதான் நமக்கு இதெல்லாம் நமக்கு ஷார்ட் கட்டுங்க, நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. அடுத்து பாருங்க, அனாலிசிஸ் ஐஎஸ்ன்னு முடியுதா, அப்ப இஎஸ்ன்னு முடியுது. அப்போ ஓஎன்னு முடிஞ்சா அவன் எப்படி முடிவான் அப்படின்னா ஓஎன்னை கட் பண்ணி எடுத்துட்டு நீங்க ஏ போட்டீங்க அப்படின்னா அது என்னவா மாறிடும், ப்ளூரலா மாறிடும். இதெல்லாம் நமக்கு சிங்குலருங்க, இவன் நமக்கு ப்ளூரல். ஓகேவா? ஃபெனாமினான் அப்படிங்கிறது ஒன்னே ஒன்று, தூக்கிட்டு நீங்க ஏ போட்டீங்கன்னா ஃபெனாமினா. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, உல்வ்ஸ் எஃப்இஎஃப்இ அப்படின்னு சொல்லி முடிஞ்சா அவனை கட் பண்ணி எடுத்துட்டு நீங்க என்ன சேர்த்துக்கலாம், விஇஎஸ் சேர்த்துக்கலாம். ஓகேவா? கட் பண்ணி எடுத்துட்டு விஇஎஸ் சேர்த்தீங்கன்னா என்னவா மாறிடுவான், ப்ளூரலா மாறிடுவான். அடுத்து பாருங்க, இந்த மாதிரி ஓ அப்படின்னு முடியறான், டிஓ என்ஓ அப்படி எப்படி என்ஓ அப்படின்னு முடிஞ்சான் அப்படின்னா கூடவே இஎஸ் சேர்த்துக்கிட்டீங்கன்னா என்னவா மாறிடும், ப்ளூரலா மாறிடும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இது வெரி சிம்பிள்ங்க. இந்த மாதிரியான நமக்கு ஒயில முடியணும், நடுவுல வந்து ஓ அப்படிங்கிற ஏஐஐஓயு அப்படிங்கிற வவல் முடியுது அப்படின்னா அப்ப நம்ம ஜென்ரலா எஸ் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்னவா மாறிடும், ப்ளூரலா மாறிடும். இது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது தெரிஞ்சவங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம். ஸ்டில் இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து யூஎஸ்ன்னு முடியுது அப்படின்னா யூஎஸ் கட் பண்ணி எடுத்துட்டு ஐ போட்டீங்கன்னா ப்ளூரலா மாறிடும். ஓகேவா? யூஎஸ்ன்னு முடியுது, ஃபங்கஸ் அப்படின்னா ஃபங்கை, யூஎஸ் எடுத்துட்டு ஐ போட்டா போதும். அடுத்து பாருங்க, நவுன் வித் காமன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம். நியூஸ், சிசர்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். ஃபர்னிச்சர், லக்கேஜ் என்னங்க வரும், நம்ம ஆல்ரெடி பார்த்தது படிச்சது தான். கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். லக்கேஜ்னா லக்கேஜ் தான், என்ன கிடையாது இதுக்கு, லக்கேஜஸ் அப்படிங்கிற வேர்டு கிடையாது. அடுத்து இன்ஃபர்மேஷன் நமக்கு என்னங்க, இன்ஃபர்மேஷன் தான். இன்ஃபர்மேஷன் நமக்கு இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான். டீர், ஃபிஷ். இப்போ ஃபிஷ்ஷுக்கு மட்டும் ஒரு ஷீப்பு, போலீஸ் இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ ஒரு 10 ஃபிஷ் இருக்கு, 10மே சேம் வெரைட்டியா இருக்கு அப்படின்னா நீங்க ஃபிஷ் அவ்வளவுதான். சப்போஸ் 10 ஃபிஷ் இருக்கு, 10மே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம், ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லலாம். 10 ஃபிஷ் இருக்கு சேம் வெரைட்டி அப்படின்னா நீங்க அதை என்ன யூஸ் பண்ணணும், ஃபிஷ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஒருவேளை 10 ஃபிஷ் இருக்கு, 10மே வெரைட்டியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து போலீஸ், ஷீப் தான். இந்த இடத்துல நமக்கு என்ன கிடையாது, எஸ் எல்லாம் கிடையாது. கேட்டில் அப்படிங்கிறது நமக்கு என்னங்க வரும், அப்போ கேட்டில் அப்படிங்கிறது கேட்டில் தான், நமக்கு என்ன கிடையாது, கேட்டில்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, irregular nouns. இது நமக்கு ஜென்ரலா தெரிஞ்சது. மேன், விமன், ஆக்சன், இந்த கூஸ், டூத், ஃபீட், இந்த மாதிரி நமக்கு ஃபுட் அதெல்லாம் வருது இல்லையா. டபுள் ஓ வந்துச்சுன்னா நீங்க டபுள் இ போட்டீங்கன்னா அது என்னவா மாறிடும், ப்ளூரலா மாறிடும். அடுத்து சைல்டுனா சில்ட்ரன், மவுஸ்னா மெய்ஸ். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். அதே மாதிரி ஹைபனேட்டட் வேர்ட்ஸா இருக்கு, இல்ல ரிலேஷன்ஷிப்பா சொல்லணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையே கிடையாதுங்க. ஏன்னா சிஸ்டர்னா பின்னாடி எஸ் சேர்த்துட்டீங்கன்னா சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ் இல்லைங்களா, மதர்ஸ், டாட்டர் கிராண்ட் டாட்டர்ஸ் அப்படின்னு ஜஸ்ட் எஸ் சேர்த்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிரும். பட் எங்க பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஹைபனேட்டட் வேர்ட்ஸ்ல தான் பிரச்சனை வரும். டாட்டர் இன் லா, ஒரு வீட்டுல ஒரு 2-3 டாட்டர் இருக்காங்க, ஒரு டாட்டர் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன மிச்சம் இருக்கிறவங்க என்ன சொல்லுவோம், டாட்டர்ஸ் இன் லா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஒரு 3 டாட்டர் இருக்கிற வீட்டுல ஒரு டாட்டர் தூக்கிட்டீங்க, மிச்சம் 2 பேர் இருக்காங்க, அப்ப இங்க என்ன நீங்க சொல்வீங்க, டாட்டர்ஸ் இன் லா, டாட்டர் இன்லாஸ் புக், டாட்டர் இன்லாஸ் புக். இப்ப இது கரெக்டாங்க, இது கரெக்டா, இதுவும் கரெக்ட். எப்போனா சிங்குலர் ப்ளூரலா இருக்கும் போது இது கரெக்ட். இப்போ என்னோட பொசிஷன் நான் சொல்றேன், என்னோட இது வந்து யாரோட புக்குன்னு சொல்றேன்,
இதுல யாரோ ஒரு டாட்டர் இன்லாவோட புக்கு, டாட்டர் இன்லாஸ் புக்கு, அப்பாஸ்ட்ரஃபி போட்டுட்டேன் கரெக்ட்டுங்களா? அப்ப அப்பாஸ்ட்ரஃபி போட்டுட்டு வந்து இது வந்து நவுன், சிங்குலர் நவுனா கன்சிடர் பண்றேன். இவன் யாரு நமக்கு? ப்ளூரல் நவுன். இது நமக்கு சிங்குலர் நவுன். இவனோட பொசிஷனை நான் சொல்றேன். இந்த புக்கு யாரோடதுன்னு நான் சொல்றேன், டாட்டர் இன்லாஸ் புக் அப்படின்னு நான் சொல்றேன். பொசசிவ் கேஸ் அப்படின்னு எடுத்த உடனே ஒரு நவுனை பத்தி படிச்சோம் இல்லையா? அப்ப அப்படி நான் சொல்ல முடியும். அடுத்து பிரதர் இன்லானா பிரதர்ஸ் இன்லா, மதர் இன்லா மதர்ஸ் இன்லா. அப்ப இந்த ஹைபனைட்டட் வேர்ட்ல நம்மளோட பிரின்சிபல் வேர்ட்ல தான் நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? எஸ் யூஸ் பண்ணணும். பிரின்சிபல் வேர்ட்ல தான் நீங்க எஸ் யூஸ் பண்ணணும். கிளியரா? பாசர் பை, கவர்னர், இவன் விடுங்க, இவனை நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். கவர்னர் ஜெனரல், ரன்னர் அப், இதெல்லாம் என்னதுங்க? ஹைபனைட்டட் வேர்ட்ஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? நம்மளோட பிரின்சிபல் வேர்ட்ல தான் எஸ் யூஸ் பண்ணிருக்கோம். பட் இவனை மட்டும் நம்ம எங்க யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க, grown ups அப்படின்னு சொல்லிட்டு. grown ups ஏன் மேம் இங்க நீங்க எப்பவுமே சொன்னீங்க பிரின்சிபல் வேர்ட்ல தான் எஸ் சேர்க்கணும் அப்படின்ட்டு இங்க மட்டும் மாத்தி யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா? grow, grew, grown, grow, grew, grown, v1 v2 v3. அதனால இது வந்து verb கரெக்ட்டுங்களா? grown அப்படிங்கிறது verb. பாசர், ரன்னர் இதெல்லாம் verb கிடையாது. ரன்னருங்கிறது நமக்கு என்னவா மாத்திட்டோம்னா, ரன்னுங்கிறது verb, ரன்னருங்கிறது நவுன். grown அப்படிங்கிறது இங்க verb-ஆவே இருக்கு. நீங்க verbல வந்து சிங்குலர் ப்ளூரல்னு சொல்ல முடியுமாங்க? மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு டெஃபினைட் verb நீங்க என்ன ஃபைனைட் verb இதெல்லாம். இந்த ஃபைனைட் verbல சிங்குலர் ப்ளூரல் சொல்ல முடியாது. v1 v2 v3 ஃபார்ம் தான் எடுக்கும். அப்ப இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? v3 ஃபார்ம்ல இருக்க verb நீங்க ப்ளூரலெல்லாம் மாத்த முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா grown ups அப்படின்னா போடணும். ஓகேவா? இது எக்ஸெப்ஷன். அடுத்து பாருங்க, மேன் சர்வெண்ட். உங்க வீட்டுல ஒரு ஆண் வேலையாள் இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்கள மேன் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லணும். ரெண்டு மூணு ஆண் வேலையாட்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்க இவனை மென் அப்படிங்கிறது மேனை மென்னு மாத்தணும், சர்வெண்ட்டை ஆஸ் யூஷுவல் சர்வன்ஸ் அப்படின்னு மாத்தணும். ஓகேவா? அடுத்து அதே மாதிரிதான் விமன் ஸ்டூடெண்ட். விமன் ஸ்டூடெண்ட் ஹைபனைட்டட் வேர்டு வரும்போது நீங்க பார்த்து ஜாக்கிரதையா யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, விமன் அப்படிங்கிறத விமனா மாத்தணும், ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸா மாத்தணும். அப்பதான் நமக்கு ப்ளூரல் ஃபார்ம்ல கரெக்டா எடுக்கும். ஓகே, இதெல்லாம் தாங்க பேசிக்ஸ். அப்ப நவுனை பத்தின பேசிக்ஸ் ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டோம். அதுக்கு எப்படி எல்லாம் ரூல்ஸ் வரும்னு படிச்சுட்டோம். அப்ப இந்த மாதிரி நவுன்ஸ் வந்தா இப்படிதான் வேர்ப் வரும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the mother-in-laws gathered together to discuss certain family issues that had to be sorted out. mother-in-laws மாமியார்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? ஏதோ ஒரு பிரச்சனையை சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? சரி பண்ண போறாங்க. சரி செய்ய முடியுமா? ஓகே, பாருங்க, the mother-in-laws அப்படிங்கிறது கரெக்டா தப்பா? எடுத்தோடனே தெரிஞ்சிருச்சு தப்புன்னு. இப்ப நீங்க இதெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்? உங்க பார்வை வந்து நவுனை மட்டுமே பார்க்கும். நவுன் தான் மேம் எடுத்திருக்காங்க, அப்ப நவுன்ல தான் கொஸ்டின் இருக்கும்னு. இது வந்து இதுல வர்றது தப்பு கிடையாதுங்க. பட் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். இந்த மதர் இன்லாஸ் அப்படின்னா தப்பு. ஏன்? மதர்ஸ் இன்லா. ஒருவேளை இந்த இடத்துல அப்பாஸ்ட்ரஃபி கொடுத்திருந்தா அவன் கரெக்டா? பட் இங்க என்னது? ஒருத்தர் சொல்லல, நிறைய பேர் சேர்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப மதர்ஸ் இன்லா அதுதான் நமக்கு கரெக்ட். அப்ப எந்த இடத்துல தப்பு இருக்கு? ஒன்னு தப்பு. அடுத்து பாருங்க, he gave me two important informations கரெக்டா? I had been waiting for previous 2 months. கடந்த 2 மாசமா எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான்? அவன் இப்ப கொடுத்த 2 இன்ஃபர்மேஷனுக்கு தான் அப்படின்னு சொல்றேன். அப்ப இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் வேர்டு, இன்ஃபர்மேஷன்ஸ்ங்கிற வேர்டே கிடையாது. அப்போ இன்ஃபர்மேஷன் தான் கரெக்ட், இன்ஃபர்மேஷன்ஸ் தப்பு. அப்ப செகண்ட்ல தப்பு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, a large number of unmanned aircrafts being used by the military are suspected of having unsafe radio links. எல்லாமே கரெக்ட் மாதிரி இருக்கா? பட் எந்த இடத்துல தப்பு? ஏர்கிராஃப்ட். லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டா கூட ஏர்கிராஃப்ட்ங்கிறது என்ன? ஒருத்தன் தான். அவனை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா சிங்குலர் ப்ளூரல் எப்பவுமே நீங்க ஒன்னாதான் எடுக்கணும். அதுக்கு தான் முன்னாடி லார்ஜ் நம்பர் நம்ம அப்படின்னு யூஸ் பண்ணிட்டோம். முன்னாடி சொன்னோமா மச்சோ சம்மோ அப்படி மெனியோ அவ்வளவுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப ஏர்கிராஃப்ட்ங்கிறது தப்பு, ஏர்கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறது தப்பு, ஏர்கிராஃப்ட் தான் கரெக்ட். ஓகேங்களா? அப்ப எந்த இடத்துல தப்பு? செகண்ட் பார்ட் தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, when you see his offsprings you can't believe that he is above 70. அவனோட ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை பார்க்கும் போது அவனுக்கு 70 வயசுக்கு மேல இருக்கும்னு சொல்லவே முடியல. அப்போ நம்ம முன்னாடி உள்ள பார்க்காத விஷயம் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் அப்படிங்கிறது ஆஃப் ஸ்ப்ரிங் தான். நமக்கு என்ன கிடையாது? இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம்ல எஸ் கிடையாது. ஓகேங்களா? சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே அது ஆஃப் ஸ்ப்ரிங் தான். சரிங்களா? அப்ப எங்க தப்பு இருக்கு? ஸ்டேட்மெண்ட் 2ல தப்பு இருக்கு.
அடுத்து பாருங்க, அவர் ஆஃபீஸ் பைஸ் 5 kilograms of paper every month. இல்லைன்னா அவர் ஆஃபீஸ் சப்ஜெக்ட், ஓகே, அவர் ஆஃபீஸ் நவுனு, அப்போ நவுன் வந்து சிங்குலரா இருக்கும். உன்னை ஃபாலோ பண்ணி வர பைஸ் அப்படிங்கிறதும் சிங்குலர் வெர்பு, கரெக்டுங்களா? எஸ் வந்துச்சுன்னா அது சிங்குலர் வெர்புன்னு பார்த்தோம். இவனை ஃபாலோ பண்ணி வரான், இவள என்ன தப்பு இருக்கு போகுது? சிங்குலர் சப்ஜெக்ட், சிங்குலர் நவுனு, சிங்குலர் வெர்பு வந்துருச்சு. இதுல என்ன தப்பு இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம், என்ன தப்பு இருக்கும்? கிலோகிராம்ஸ். நம்ம இது எடை போட்டு வாங்க போறது கிடையாது. கடையில போய் நீங்க என்ன கேட்பீங்க? ஒரு 10 பேப்பர் கொடுங்க, 100 பேப்பர் கொடுங்கன்னு கேட்பீங்க. இல்ல அப்படின்னா ரீம்ஸ் அப்படின்னு தான் நீங்க கேட்கணும். ஓகேங்களா? ரீம்ஸ். அப்ப இந்த மாதிரி கலெக்டிவ் நவுன்ஸ் எல்லாம் நீங்க படிக்கணும். கலெக்டிவ் நவுன். ஓகேங்களா? பேப்பரை நீங்க போய் 1 2 3 என்ன வாங்கலாம், அப்படி இல்லைன்னா ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கலாம். அப்போ 5 ரீம்ஸ் ஆஃப் பேப்பர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். இப்போ 5 கிலோ மாம்பழம், 5 கிலோ ஆப்பிள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது கரெக்ட். பட் பேப்பர்னு சொல்லும் போது 5 ரீம்ஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ எங்க தப்பு இருக்கு? நமக்கு பார்ட் 2ல தப்பு. அடுத்து பாருங்க, many poultry farms were damaged during the north east monsoon rains. இதுல என்ன தப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தப்பு இருக்கும் இதுல? கமெண்ட் பண்ணுங்க, என்ன தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. many poultry, ஓகே, many நிறைய இருக்கு. பவுல்ட்ரினா நான் என்ன சொன்னேன்? சிங்குலர் எடுக்கணும்னு சொன்னேன். ஓகே, verb வந்து வேர் வந்துருச்சா? அப்ப அது தப்பா? அதான் கிடையாது, இது கரெக்ட். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது என்ன ஃபார்ம்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபார்மை நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இங்க இந்த பவுல்ட்ரிங்கிறது யாருன்னா நமக்கு நவுன் கிடையாது, அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? நவுனை டிஸ்கிரைப் பண்றவன் யாரு? அட்ஜெக்டிவ். இந்த ஃபார்ம் சிங்குலரா இருக்கா, ப்ளூரலா இருக்கா? ப்ளூரல் நவுன். கரெக்டுங்களா? இந்த நவுனை பவுல்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு நான் டிஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஒருவேளை இந்த இடத்துல கேட் நான் மாட்டு பண்ண கூட வச்சிருக்கலாம், இது வந்து கோழி பண்ண, கரெக்டுங்களா? நான் மாட்டு பண்ண கூட வச்சிருக்கலாம். அப்ப பவுல்ட்ரி ஃபார்ம்னு வந்தா சிங்குலர், ஃபார்ம்ஸ் வந்தா ப்ளூரல். இந்த ஃபார்மனா நான் என்ன ஃபார்ம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் வாஸ் வருமா, வேர் வருமா? ஃபார்ம்ஸ்ன்னு வந்துருச்சு, பாஸ்ட் டென்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. டேமேஜ்டு பாஸ்ட் டென்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ப்ளூரல் வெர்ப் என்ன? பாஸ்ட் டென்ஸ்ல ப்ளூரல் வெர்ப் வந்து நமக்கு வேர். ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்ட், எங்கேயுமே தப்பு கிடையாது. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான். Many poultry farms were damaged during the northeast monsoon rains. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க, all your advices has been very useful to this college. உங்களோட எல்லா அட்வைஸும், நீங்க ஒரு சீஃப் கெஸ்டா போறீங்க, அந்த காலேஜுக்கு அட்வைஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அப்ப உங்களோட அட்வைஸ் அக்செப்ட் பண்ணிட்டு சொல்றாங்க, உங்களோட அட்வைஸ் எல்லாம் எங்க காலேஜுக்கு பயங்கர யூஸ்ஃபுல் மேம் அப்படின்னு நீங்க உங்களுக்கு பார்த்து சொல்றாங்க. சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாமே கரெக்ட் தானுங்க. ஆல் யுவர் அட்வைசஸ் ஹஸ் பீன் வெரி யூஸ்ஃபுல் டு திஸ் காலேஜ். என்ன தப்பு இருக்கு? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம், என்ன தப்புன்னு சொல்லிட்டு. ரெடி, ஃபாஸ்டா கமெண்ட் பண்ணணும், சரியா? ஆல் யுவர் அட்வைஸ் நம்ம பார்த்தோம். அட்வைஸ் அப்படிங்கிறது என்னவா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும்? சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும். இவன் நவுனு, அட்வைஸ் எஸ்இ போட்டிங்கன்னா உங்களுக்கு வேர்பு. இவனை தான் நீங்க அட்வைஸ்டு அப்படின்னு மாற்ற முடியும். அட்வைசஸ், அட்வைஸ்டு அப்படின்னு மாற்ற முடியும். என்னவா மாற்ற முடியாது? இந்த அட்வைஸை அட்வைசஸ்ன்னு மாற்ற முடியாது. அட்வைசஸ்ன்னு வந்தா தப்பு, அப்படி ஒரு வேர்டே கிடையாது. ஓகேவா? ஆல் யுவர் அட்வைஸ், அட்வைஸ்ன்னு வந்துட்டா நம்ம இவனை எப்படி தான் கன்சிடர் பண்ணணும்? சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும். அப்ப சிங்குலர் வேர்ப் வந்துட்டான், சிங்குலர் வேர்பு சிங்குலரா தான் நீங்க இவனை கன்சிடர் பண்ணணும். ஆல் யுவர் அட்வைஸ் ஹாஸ் பீன் வெரி யூஸ்ஃபுல் டு திஸ் காலேஜ். அப்ப எரர் எந்த இடத்துல இருக்கு? 1ல எரர். ஓகேங்களா? அடுத்துப்பா, ஓகேப்பா, நவுன்னா என்னன்னு பார்த்தாச்சு. நம்மளோட டே 1ஓட கிராமர் பார்ட் கம்ப்ளீட்டட். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம்? சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் பிளஸ் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் பார்க்க போறோம். உங்களோட வேலை என்னன்னா, ஒரு நோட்டோ ஒரு பேப்பரோ எடுத்துக்கோங்க. டெய்லியும் சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் கொடுத்தா அது ஒரு பேப்பர்ல எழுதுங்க. இன்னொரு பேப்பர் எடுத்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எழுதுங்க. இன்னொரு பேப்பர்ல நெக்ஸ்ட் டேவோட ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எழுதுங்க. எல்லாமே தனித்தனியா எழுதுங்க. பின்னாடி உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ரொம்ப டென்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கான சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடமெண்ட். என்ன ஒரு அடமெண்ட், என்ன ஒரு பிடிவாதம் இவனுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அதோட சினோனிம்ஸ் என்ன நமக்கு? ஸ்டபர்ன், இன்ஃபிளெக்சிபிள், வளைஞ்சு கொடுக்காத தன்மை, பிடிவாதமா இருக்குது, எனக்கு இப்ப வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்றது. கரெக்டுங்களா? அப்போ ஓகே, இப்ப இல்லையாப்பா நாளைக்கு வாங்கி கொடுங்க, அப்ப நம்ம ஃபிளெக்சிபிளா இருக்கிறது. ஓகேங்களா? சாஃப்டா டீல் பண்றது. ஓகேவா? இது ஆன்டோனிம்ஸ். இப்படிதான் நீங்க ஒர்க் பண்ணிக்கணும். நீங்க சினோனிம்ஸ் தனியாவோ ஆன்டோனிம்ஸ் தனியாவோ படிக்காதீங்க. ஒரு வேர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மீனிங்கும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஏலியன்.
ஏலியன் யாரும் சொல்லுவோம். ஏலியன் அப்படிங்கிறது இங்க வாழ்றவங்கள பீப்புள்னு சொன்னா வேற கிரகத்துல இருந்து வரவங்கள ஏலியன்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? அப்போ மீனிங் என்னன்னா ஒரு ஃபாரினர் இல்லைன்னா அவுட் சைடர் என்ன சொல்லுவோம்னா ஏலியன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நேட்டிவ் இல்லைன்னா ரெசிடென்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட் என்ன நேட்டிவ் ரெசிடென்ட். அடுத்து அடாசிட்டி, போல்ட்னஸ், கரேஜ், தைரியம். அவங்களோட போல்ட்னஸ் பிடிச்சிருக்கு. அப்போ அடாசிட்டி அப்படின்னா போல்ட்னஸ் இல்லைன்னா கரேஜ். அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன கவர்டு, மைல்ட்னஸ். ஓகேவா? சாஃப்டா இருக்கிறது. அப்போ போல்டா இருக்கிறதுக்கும் அப்படியே ஆப்போசிட் மைல்ட்னஸ், கரேஜ், கவர்டு. ஓகேங்களா? அடுத்து அபேட். நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து வாசிக்கும் போது CO2 அபேட்மெண்ட், அதே மாதிரி கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அபேட் பண்ணணும். அப்ப அந்த அபேட் அப்படின்னா மீனிங் என்னன்னா டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அபேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று மாடரேட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஆக்ரவேட் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றது. ஓகேங்களா? ஆக்ரவேட் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட் இன்க்ரீஸ் பண்றது. அப்ப அபேட் பண்றதுன்னா என்ன டிக்ரீஸ் பண்றது. ஆக்ரவேட் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றதுன்னு அர்த்தம். அடுத்து அப்சால்வ். அப்சால்வ் அப்படின்னா பர்டன் ஆர் ஃபர்கிவ், மன்னிச்சு விட்டுறது, மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொல்றது அப்சால்வ். அதெல்லாம் முடியாது, உன்னை நான் அக்யூஸ் பண்றேன், நீ தான் இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் கம்பல் பண்ணி அக்யூஸ் பண்றது. ஓகேவா? இப்போ இது என்னது அப்சால்வ்க்கு ஆப்போசிட். ஓகேவா? இந்த மாதிரி மேம் நீங்க கொடுத்த 5 எனக்கு 10 அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு 5 வேர்ட்ஸ் கூட எடுத்து எழுதி வச்சுக்கலாம். சரியா? எழுதி வச்சுட்டு எழுதி மட்டும் வைக்க கூடாது. நம்மளோட ஒர்க் என்ன எழுதுனதை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளோட இந்த 5 கிளாஸுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கு டெஸ்ட் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க idioms and phrases. First question, the ball is in your court, it is your turn to make a decision. இப்போ ஒண்ணுமே கிடையாது, ஒரு வாலிபால் கோர்ட்ல நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, பால் உங்ககிட்ட வந்து நிக்குது, இப்போ நீங்க அடிக்க போறீங்க. ஓகேவா? அப்போ என்ன நீங்க அந்த டெசிஷன் உங்க கையில இருக்குன்னு அர்த்தம். அந்த பாலை நீங்க வெளியே அனுப்பலாம், உள்ளேயும் அனுப்பலாம். கரெக்ட்டுங்களா? the ball is in your court அப்படின்னா it is your turn to make decision. அடுத்து பாருங்க on cloud 9. on cloud 9 அப்படிங்கிறது என்னன்னா blissfully happy, ஒரே ஹாப்பியா இருக்கு. நம்மளோட இங்கிலீஷ் செஷன் எப்படி இருக்கு? ஒரே ஹாப்பியா இருக்கா? அதான் ஒரே blissfully happy, ஒரே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இருக்காங்க. அடுத்து பாருங்க jump for joy. நம்ம IBBS கோர்ஸ் AIMTN சேனல்ல பார்த்ததையும் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? jump for joy, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டீங்க. கரெக்டா? jump for joy. அடுத்து apple of my eye. ஒரு 10 பேர் கிளாஸ்ல இருக்கீங்க, இல்ல 100 பேர் கிளாஸ்ல இருக்கீங்க, 1000 பேர் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒருத்தர் மேல மட்டும் ஒரு கண்ணு, அவங்கள மட்டும் நான் என்ன பண்றேன் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுக்குறேன். அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் நான் பண்றேன். அந்த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுக்குறேன் இல்லையா, அதுதான் ஆப்பிள் ஆஃப் மை ஐ. someone who is cherished above all others, எல்லாத்த விட அந்த ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் ஆப்பிள் ஆஃப் மை ஐ. அடுத்து அவுட் ஆஃப் தி ப்ளூ. அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்னா சர்ப்ரைசிங்லி, எதிர்பார்க்காதது. சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துடும். ஓகேவா? சில ஒர்க் இன்னைக்கு முடிக்கலாம்னு நினைப்போம், முடிக்க முடியாம போயிடும். சம்டைம்ஸ் முடிக்கணும்னு நினைக்கிற ஒர்க் என்ன ஆயிடும், முடிக்க முடியாம போயிடும். முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறது முடிஞ்சிடும். அதுதான் அன்எக்ஸ்பெக்டட்லி. ஓகேவா? டே நான் ஒன்று நினைச்சா அது ஒன்று நடந்துருச்சுடா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவுட் ஆஃப் தி ப்ளூ. எப்பவுமே நடக்காத விஷயம் திடீர்னு நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுதான் அவுட் ஆஃப் தி ப்ளூ. ஓகேவா? இன்னைக்கு idioms and phrases அவ்வளவுதாங்க. ஐ திங்க் இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி ரிவிஷன் பண்ணுங்க, அதே மாதிரி நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த 5 டேஸ்க்கான கிளாஸோட ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே இருக்கும். நம்ம நோக்கம் ஆப்பில் நீங்கள் போய் டெஸ்ட் எழுதிக்கலாம். ப்ளஸ் நமக்கு சண்டே நமக்கு லைவ் டிஸ்கஷன் இருக்கும். நீங்கள் அன்னைக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த குவரிஸோட வாங்க. ஓகேவா? ஆல் த வெரி பெஸ்ட்.